ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்டா அக்ரோமில் பிராண்டை சேர்ந்த சமத்கர் அப்படிங்கிற ஒரு பிளான் க்ரோத் ரிலேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பிளான் க்ரோத் ரிலேட்டரோட மெயின் பர்பஸ் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு பயிரிலும் அதிக அளவு வளரக்கூடிய தாவரநிலை வளர்ச்சியை கட்டுப்படுத்தி மகசூல் எடுக்கிறதுக்கான பூக்கும் நிலைக்கு தள்ளப்படுறது தான் இந்த பிளான் க்ரோத் ரிலேட்டரோட மெயின் பர்பஸ் ஆஃப் ஒர்க்கிங்கு. நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன டெக்னிக் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, மெபிக்வாட் குளோரைட் 5% ஏஎஸ் ஃபார்மெட்டில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு இதை வந்து பயிர்களுக்கு எந்த மாதிரி நிலையில் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஃபஸ்ட்டே ஷார்ட்டாக சொன்ன மாதிரி எல்லா வகையான பயிர்கள்லையுமே அதீத தாவரநிலை வளர்ச்சி ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தான் பயன்படுத்தணும். அதாவது எந்த பயிராக இருந்தாலும் சரி, அந்த பயிரில் வந்து பூக்கக்கூடிய நிலை இல்லாமல் இலைகள் வளர்ச்சி மட்டுமே அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து பயன்படுத்தணும். ஸோ அப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் அதற்கு பிறகு மகசூல் எடுக்கக்கூடிய நிலையான பூக்கும் நிலைக்கு செடி வந்து போகும். ஸோ அப்படி இதுவே இல்லாமல் பூக்கும் நிலையில் இருக்கும்போது நம்ம ஸ்ப்ரே பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. பூக்காத பயிருக்கும் அதீத தாவரநிலை வளர்ச்சி இருக்கக்கூடிய பயிருக்கும் தான் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ அப்படின்னா எந்த ஒரு பயிர்லையுமே ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ்லேயோ இல்லைனா ஃப்ளவரிங் ஸ்டேஜ்லேயோ இந்த சமத்கர் பிளான் க்ரோத் ரிலேட்டரை ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் இதோட ஒர்க்கிங்னு பார்க்கும்போது, பயிரில் அதிக அளவு தாவரநிலை வளர்ச்சி வளரக்கூடிய நேரத்தில் அதிக அளவு சுரக்கக்கூடிய ஹார்மோனான கிப்ரலின் செக்ரேஷனை வந்து இது தடை செய்யுது. ஸோ இப்படி தடை செய்கிற மூலயமா இந்த தாவரநிலை வளர்ச்சி வந்து கட்டுப்பட்டு அதற்கு பிறகு மகசூல் எடுக்கக்கூடிய நிலையான பூக்கும் நிலையும், அதே நேரத்தில் பூக்கும் நிலைக்கு முந்தின பருவமான அதிகமான கொப்புகள் துளிர்க்கக்கூடிய நிலையிலையுமே அதிக அளவு செயல்படக்கூடிய ஹார்மோனான சைட்டோகினின்ஸ் அண்ட் ஆக்சின் அப்படிங்கிற இந்த 2 ஹார்மோனை அதிக அளவு சுரக்க செய்யுது. ஸோ கிப்ரலின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து தடை செய்யப்பட்டு ஆக்சின் அப்படிங்கிற ஹார்மோனும் சைட்டோகினின்ஸ் அப்படிங்கிற ஹார்மோனும் அதிக அளவு சுரக்கிறதுனால சுலபமாக அதீத தாவரநிலை வளர்ச்சியில் இருக்கக்கூடிய செடி வந்து பூக்கும் நிலைக்கு தள்ளப்படுறதுக்கும், அந்த பூக்கும் நிலையில் அதிகமான பூக்கள் உற்பத்தி செய்ய வைக்கிறதுக்கும் அண்ட் பூக்கக்கூடிய பூக்களை அதிகமான மகசூலாக மாற்றுறதுக்கும் நமக்கு வந்து உதவுது. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த சமத்கர் பிளான் க்ரோத் ரிலேட்டர் பயன்படுத்துறதுக்கு பயிரில் ஒரு சில ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். அது என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக சொல்கிறோம். ஃபஸ்ட்டு, இதை ஸ்ப்ரே பண்ணக்கூடிய பயிர் வந்து எந்த ஒரு அழுத்தங்களுக்கும் உள்ளாகாமல், அதாவது எந்த ஒரு ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லைனா வறட்சினால் ஏற்படக்கூடிய அழுத்தத்துக்கோ இல்லைனா சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய கிளைமேட்டாலையும் எந்த ஒரு அழுத்தத்துக்கும் உள்ளாகாமல் ஒரு ஆரோக்கியமான பயிராக இருந்துச்சுன்னா தான் அந்த பயிருக்கு வந்து இந்த சமத்கர் பிளான் க்ரோத் ரிலேட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணோம். ஒருவேளை அப்படி எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ளாக இருக்கக்கூடிய பயிராக இருந்துச்சு அப்படின்னா அந்த செடி வந்து இன்னுமே ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு பயிருக்கும் பயன்படுத்தும் பட்சத்தில் அந்த பயிர் வந்து ஆரோக்கியமான பயிராக இருக்கணும். அண்ட் எந்த ஒரு வேர்பூஞ்சான நோய் தாக்குதலோ இல்லை மற்ற எந்த ஒரு பூச்சிப்புழு தாக்குதலோ அதிகளவு எந்த ஒரு அழுத்தத்துக்கும் உட்பட்டு இல்லாமல் அந்த செடிக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய நிலையான அதீத தாவரநிலை வளர்ச்சி மட்டுமே ஊக்கமாக இருக்கக்கூடிய செடியாக இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதை பயன்படுத்தக்கூடிய அளவு நம்ம குறிப்பிடக்கூடிய அளவை தாண்டி சிறிதும் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. ஸோ அதிகமாக பயன்படுத்தும் போது நம்ம வந்து அதிகமான மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அதுக்கு மாற்றாக நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோமோ அதோட எஃபெக்டே மாறி நம்ம எந்த தாவரநிலை வளர்ச்சியை குறைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோமோ அதே தாவரநிலை வளர்ச்சி ரொம்ப தீவிரப்பட்டு வளர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது நம்ம எதுக்கு பயன்படுத்தணுங்கிற எஃபெக்டே பயிரில் தென்படாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த மாதிரி அதீத தாவரநிலை வளர்ச்சி வந்து ஒரு சில பயிர்களில் மட்டும்தான் நம்ம கூடுதல் டோஸ் பயன்படுத்தும் போது ஆகும். இதுவே ஒரு சில பயிர்களில் அந்த செடியில் இருக்கக்கூடிய இலைகள் கொப்புகள் எல்லாமே காயறதுக்கான எஃபெக்டும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் இன்னொன்று 3வது ரூல் என்ன அப்படின்னா, நம்ம குறிப்பிடக்கூடிய இடைவெளி நாட்களுக்கு மாற்றாக ஒரு குறைந்த இடைவெளி நாட்களில் ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த பயிரோட வளர்ச்சியாக இருக்கட்டும், பூக்கும் நிலையாக இருக்கட்டும் எல்லாமே தடைபட்டு ஒட்டுமொத்த வளர்ச்சியுமே நின்று போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் அதோட சிவியராச்சு அப்படின்னா, அதாவது அந்த பயிரால் அதை சகிச்சிக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த செடி பட்டு போகிறதுக்கான சான்சஸ் கூட அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஓவராலாக நம்ம இந்த சமத்கர் பிளான் க்ரோத் ரிலேட்டரை எவ்வளவு அளவு பயன்படுத்த சொல்கிறோமோ அவ்வளோ அளவு தான் பயன்படுத்தணும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம எந்த நிலையில் பயன்படுத்த சொல்கிறோமோ அந்த நிலையில் தான் பயன்படுத்தணும். அண்ட் 3வது, எவ்வளவு நாட்கள் இடைவெளியில் பயன்படுத்த சொல்கிறோமோ அவ்வளோ நாட்கள் இடைவெளி கண்டிப்பாக விட்டு தான் பயன்படுத்தணும். ஸோ இந்த 3 ரூல்ஸுமே சரியாக ஃபாலோ பண்ணி உங்களோட செடி ஆரோக்கியமாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட பயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அதுக்கான ரிசல்ட்டுமே நல்லாவே தென்படும். அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 0.3 ml 0.4 ml வரை பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் நெக்ஸ்ட்டு இதை வந்து எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். எந்த ஒரு காய்கறி வகை பயிராவோ, பூ வகை பயிராவோ, பழ வகை பயிராவோ, எண்ணெய் வித்து பயிராவோ, தானிய வகை பயிராவோ இருந்தாலும் சரி எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம். அண்ட் பயன்படுத்தக்கூடிய நேரம் வந்து தாவரநிலை வளர்ச்சியோட உச்சத்தில் இருக்கணும். அப்படி இல்லைனா அதீத தாவரநிலை வளர்ச்சியில் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களோட பயிரில் அதிகமான பூக்கள் உற்பத்தி எடுக்க வைக்கிறதுக்கு இந்த பிளான் க்ரோத் ரிலேட்டர் வந்து உதவி செய்யும். அதுவும் குறிப்பாக எந்த ஒரு பயிர்லையும் பூக்கள் பூக்காத காலம் இல்லைனா காய்கள் காய்க்காத காலத்தில் மகசூலை பெறுறதுக்கு இந்த சமத்கர் பிளான் க்ரோத் ரிலேட்டர் வந்து பயன்படும்.
அதாவது இது வந்து ஒரு அன்சீசனல் ஈல்ட் என்ஹான்சர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அன்சீசனல்னாலே எந்த ஒரு பயிரும் பூ பூக்காத காலம், காய் காய்க்காத காலத்தில் காய்க்க வைக்கிறதுக்கும் பூக்க வைக்கிறதுக்கும் இது வந்து உதவும்னு அர்த்தம். ஸோ இதை வந்து இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம பூவை பயிரான மல்லிகையோ இல்லைனா பிச்சி செடியோ எடுத்துக்கலாம். இந்த 2 செடியிலையுமே அதீத தாவரநிலை வளர்ச்சியில் இருக்கும்போது அதிகமான கொடி வளர்ச்சி ஏற்படும். ஸோ இந்த அதிகமான கொடி வளர்ச்சி ஏற்படக்கூடிய சூழலில் பூக்கள் வந்து குறைந்த அளவில் தான் எடுக்கும். ஸோ இதை வந்து சரி செய்கிறதுக்கு நம்ம இந்த சமத்கல் பயன்படுத்துகிற பயன்படுத்துகிற மூலிமா அதிகமான கொப்புகள் துளிர்விக்க செஞ்சு அதில் பூக்கள் உற்பத்தி கொண்டு வர முடியும். அண்ட் இது வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது, அதீத தாவரநிலை வளர்ச்சியோட உச்சத்துலேயோ இல்லைனா ஒரு ஆரோக்கியமான செடி தாவரநிலை வளர்ச்சியிலையோ இருக்கும்போது நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த செடிக்கு முதல் ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து குறைந்தபட்சம் ஒரு 20 நாட்களுக்கு பிறகு திருப்பி அந்த செடியில் வந்து அந்த மகசூல் எடுக்கிறதுக்கான பூக்கும் நிலை ஆரம்பிக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து இன்னொரு ஸ்ப்ரே கொடுக்கலாம். குறைஞ்சபட்சம் 20 நாட்களுக்கு பிறகு, அதிகபட்சம் அப்படின்னா 25 நாட்கள் கூட எடுத்துக்கலாம். இதனாலலாம் இதோட செயல்பாடு வந்து ஹார்மோன் சார்ந்த செயல்பாடு அப்படிங்கிறதுனால இதோட எஃபெக்ட் வந்து பயிர்களில் நீடித்து வேலை செய்யும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுத்ததுக்கு பிறகு செகண்ட் ஸ்ப்ரேக்கு குறைஞ்சது ஒரு 20லேருந்து அதிகபட்சமாக 25 நாட்கள் உட்பட்ட நாட்களில் செடியில் எந்த ஒரு பூக்கும் நிலைக்கான வளர்ச்சியும் தென்படலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து செகண்ட் ஸ்ப்ரே கொடுக்கலாம். அதுவும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய பயிர்களுக்கோ இல்லைனா அதீத தாவரநிலை வளர்ச்சியில் இருக்கக்கூடிய பயிர்களுக்கோ. அண்ட் 2 ஸ்ப்ரேக்கு மேலே எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்துகிறதுமே ரொம்பவே தீங்கு விளைவிக்கிறதா அமையும். இலைகள் கருகுவதற்கான வாய்ப்போ இல்லைனா தாவரத்தோட வளர்ச்சி மொத்தமாகவே நின்று போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் 2 ஸ்ப்ரே கொடுக்குறதே மேக்ஸிமம் பயன்படுத்துகிறது நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த சமத்கர் பிளான் குரோத் ரெகுலேட்டரோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இதை வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகள் கூடயும் சரி இல்லைன்னா நூண்டுச்சத்து உரங்கள் கூடயும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம். இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் பூஞ்சான கொல்லிக்கு பயன்படுத்தும் பட்சத்தில் பூஞ்சான கொல்லிகளோட டோசேஜ்னு பார்க்கும்போது மினிமம் டு மேக்ஸிமம் இருக்கக்கூடிய ரேஞ்சில் பார்க்கும்போது மினிமம், அதாவது இப்போ ஒரு பூஞ்சான கொல்லி வந்து 2 கிராம்லேருந்து 3 கிராம் வரை பயன்படுத்தலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பூஞ்சான கொல்லியை வந்து 2 கிராம் பயன்படுத்தும் போது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இதுவே கூடுதலாக பயன்படுத்தும் போது செடியில் இலைகள் கருகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது, அதாவது ஒரு 50% இருக்குது. ஸோ அதனால் எல்லா செடிகளுக்கும் பூஞ்சான கொல்லி சேர்த்து பயன்படுத்தும் போது இலைகள் கருகும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் வந்து கூடுதலான டோசேஜில் பயன்படுத்தும் பட்சத்தில் ஏதாவது ஒரு செடிக்கு ஸ்ப்ரே பண்ணி ஒரு 12 மணி நேரம் ரிசல்ட் எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத வந்து மானிட்டர் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு மீதமுள்ள எல்லா செடிகளுக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் டெஸ்ட் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். ஸோ நீங்கள் அதிகமான டோசேஜில் பூஞ்சான கொல்லி பயன்படுத்தும் பட்சத்தில் ஒரு செடிக்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதற்கு பிறகு எல்லா செடிகளையும் ஸ்ப்ரே பண்ணுறது எப்போதுமே நன்மை அமையும். அண்ட் பிஜிஆர், அதாவது பிளான் குரோத் ரெகுலேட்டர்ஸ்னு பார்க்கும்போது முடிஞ்ச அளவு மற்ற எந்த ஒரு பிளான் குரோத் ரெகுலேட்டர்ஸ் கூடயும் சேர்த்து பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. எதனால் அப்படின்னா இந்த பிளான் குரோத் ரெகுலேட்டரை ஹார்மோன் ரிலேட்டடாக அதிகமான செயல்பாடு செய்யுது. ஸோ மற்ற பிளான் குரோத் ரெகுலேட்டர் பயன்படுத்தும் போது இலைகள் கருகக்கூடும். அதே நேரத்தில் தாவரத்தோட வளர்ச்சி ஒட்டுமொத்தமாக நின்று போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அண்ட் இந்த 2 இல்லாமல் ஹார்மோன் சேஞ்சஸ் அதிக அளவில் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய சமயத்தில் செடி மொத்தமாக பட்டு போகிறதுக்கான சான்சஸ், அதாவது செடி சாகிறது கூட சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு மற்ற இந்த ஒரு பிளான் குரோத் ரெகுலேட்டர்ஸ் கூடயும் சேர்த்து பயன்படுத்தாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த சமத்கர் பிளான் குரோத் ரெகுலேட்டரோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 1/4 லிட்டர் வந்து 300 ரூபாயிலேருந்து 400 ரூபாய்க்குள்ளான நிலையிலையும், 1/2 லிட்டர் வந்து 700 ரூபாயிலேருந்து 800 ரூபாய்க்குள்ளான நிலையிலையும், 1 லிட்டர் வந்து 1700 ரூபாயிலேருந்து 1800 ரூபாய்க்குள்ளான நிலையிலையும் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க தேவைக்கேற்ற வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த பிளான் குரோத் ரெகுலேட்டர்ஸை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதனால் நீங்கள் லைக் பண்ணுற மூலமா இந்த மாதிரி விவசாய சம்பந்தமான வீடியோக்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சஜஷனில் போய் காட்டும். ஸோ அப்படி காட்டுச்சுன்னா அவங்களுக்கும் இந்த சமத்கர் பிளான் குரோத் ரெகுலேட்டர் பற்றி தெரியும். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகல்ச்சர் ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிகல்ச்சர் ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.